வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் துவரன் வைக்க போகிறோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. காயிட்டுங்க. பூண்டு ஒரு 4 பல் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை போடுறேன். இப்போ கொஞ்சமாக செவந்ததும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் பாதி குடமிளகாய் வெட்டி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். இதில் 200 கிராம் சிக்கன் வெட்டி வச்சுருக்காங்க. இப்படி ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் துவரம் நல்லா வரும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணியெல்லாம் நிறையா ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதுங்க, இப்படி வெந்தாலே போதுங்க. கொஞ்சம் வேகட்டுங்க, 2 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோங்க. பாருங்கள், இவ்வளோ போட்டால் போதும். கொஞ்சம் மல்லித்தூளுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க. தக்காளி சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் கூட தேவையில்லை, 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா 200 கிராம் தான் போட்டிருக்கோம் சிக்கன். இப்போ இதில் கொஞ்சம் மல்லிங்க, இப்போ துவரம் ரெடிங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு தூள் போட போகிறேங்க. இவ்வளோதான் போட. அருமையான சிக்கன் துவரன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.